அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கருத்து பதிவு. பார்க்கிங். இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்னால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, அந்த வழியாக வாகன ஓட்டிகள் போகிறவங்களுக்கும் சரி. பொதுவாக எல்லாருமே பைக்கை உள்ளே நிறுத்துறதுக்கு இடம் இல்லைனாக்கா வெளியில் நிறுத்துகிறாங்க. அது சரி. ஆனால் நிறுத்தும் பொழுது நீங்கள் எந்த வாகனங்களுக்கும் இடையூறு இல்லாமல் நிறுத்தணும். இப்போ அவசர அவசரமாக வராங்க, ஒரு பால் போட வராங்க, இல்லை ஒரு பேப்பர் போட வராங்க, இல்லை ஒரு திடீர்னு ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ வராங்கன்னா நடு ரோட்டிலேயே வண்டியை நிறுத்திட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. அது நம்ம சந்துகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது 2 பக்கமும் பைக் இருக்குது. உள்ள கார் வரணும்னா அந்த காரை படாத பாடுபடுறாங்க. இறங்கி இறங்கி ஒரு பைக்கை நவுத்திட்டு தான் அவங்க காரை எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கே போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், திடீர்னு ஒரு டெலிவரி கேஸு. ஏன் இதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை? சரி, நாம் மட்டும்தான் அந்த ரோட்டில் பிரயாணம் பண்ணுறோமா? எத்தனையோ பேர் 100 பேர் 1000 பேர் பிரயாணம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல அது தெருவாக தான் இருந்தேன், ஸ்ட்ரீட்டாக தான் இருந்தேனே, மெயின் ரோடாக தான் இருந்தேன். நீங்கள் விடுற வண்டியை ஒரு ஓரமாக சைடாக நிறுத்தினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வண்டிகளுக்கு ரொம்ப சுலபமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போவுமே விடும்பொழுது அப்படியே நெடுஞ்சாங்கடே நீட்டாக விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. காரோ இல்லை வேறு ஏதாவது வேனோ எப்படி போக முடியும்? ஒரு ஸ்கூல் வண்டியே போகுது, வேன் இல்லை ஒரு ஆட்டோ போகுது, சீக்கிரமாக பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண எப்படி போகும்? இதையே யாரும் யோசிக்கிறது இல்லை. நாம் மட்டும் போனால் போதும், நம்ம வேலை முடிஞ்சால் போதும், எதை பற்றி நமக்கு கவலை கிடையாது, யாரை பற்றி நமக்கு அக்கறையும் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் என்ன இப்படி வண்டியை பார்க்கிங் பண்ணியிருக்கா, அவசரமாக கிளம்புறோம் தெரியும் போது நமக்கு அந்த பிரச்சனை வரும்போது தான் அதோடைய வேதனை புரியும். அதனால் என் மக்களே, இனிமேல் வண்டியை பார்க் பண்ணும்போது தயவு செஞ்சு ஓரமாக நிறுத்திட்டு, ஒரு சைடாக நிறுத்திட்டு, அதுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ அவசரம் இருந்தாலும் ஒரு ஓரமாக விட்டுட்டு போங்க. மற்றவங்களுக்கு நம்மளால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நன்றி, வணக்கம்.